வெட்டிங் போட்டோ ஷூட்டை ஆதரிப்பவர்கள், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை எதிர்ப்பவர்கள். தாலி கட்டிடுவாங்க, திரும்ப அதை இப்படி வைக்கிற மாதிரி வை. எத்தனை தடவை சார் கட்டுறது? தாலி கட்டின போஸ் எங்க? இந்த போஸ் போச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போன மாதிரி பேசுவாங்க. ஒரு கியூட்டான ப்ரீ வெட்டிங் போஸ் எது இப்ப ட்ரெண்ட்ல? பொண்ணு மாப்பிள்ள வந்து நேருக்கு நேரா பாத்துக்கிறது, நேருக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? இல்ல வேற ஏதாவது நீங்க இது பண்ணலாமா? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதோட நிப்பாடிக்க, அவ்வளவுதான். நல்லா இல்ல. இது this is different actually. நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், நீ ஒரு 10-15 ஷாட்ஸ் எடுத்துரு. என்ன இது நம்ம எடுப்போம் இன்னைக்கு. மலப்பாம்பு மாதிரி பூரி என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சு தம்பி, ஃபுல் ஷோ போகணும். Thank you. So சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இல்ல. அடுத்த போட்டோகிராஃபர் வாங்க. இன்னும் கொஞ்சம். லவ் மேரேஜ்னா ஈஸியா அந்த ஒரு சிங்க் வந்துரும் அவங்களுக்கு முன்னாடி. நான் லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம். மர்க்கா சொல்லு. நான் லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் லவ் மேரேஜ் ரெண்டே தான் இப்ப லவ், அதாவது வெஜ் நான் வெஜ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்னடா முன்னால பொண்ணு கை ரெண்டே விரிக்க சொல்லி அதுல மருதாணி இருக்கும், அதுல இருந்து மாப்பிள மூஞ்சி இப்படி வரும். தேங்க்யூ. அதுல உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் போஸ் இது? ரீசெண்டா சோஷியல் மீடியால பார்த்த ஒரு பிக்சர்ஸ். ஹனிமூன் கப்பல் போனா எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் ஒயிட் பெட்ஷீட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஒரு அந்த டி எஸ்டேட்ல, கேரளா டி எஸ்டேட்ல. நிஜமாலே ரொம்ப வியர்டா குமாரே செம்ம மேட்டர். எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. இந்த பாத் டப்ல படுத்து எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்லி கேரளா சைடு நிறைய அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க சார். அந்த மாதிரி ஆக்வர்டா இருக்கு பாக்கிறதுக்கு. இட் ஹேப்பன்ஸ் சார், உண்மைதான். நிறைய பாக்குறது தமிழ்நாட்டுடைய பிக்சர்ஸ் அல்ல. நான் இன்னோவேட் பண்ண போஸ் அப்படி ஏதாவது போஸ் இருக்கா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நெஞ்சில சாய வச்சுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி. ஓ, நெஞ்சில சாய வச்சு கண்ணை மூடி ஃபீல் பண்ண. அவங்க வந்துட்டு என்ன தூக்கி வச்சுப்பாங்க. சோ அவங்க தோள் மேல on the shoulder. அது வந்துட்டு எப்படின்னா லைக் ரொம்ப கிரேசி போசஸ் மாதிரி கொஞ்சம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்ச எனக்கு. சண்டை போடுற மாதிரி, சண்டை போடுறது மாதிரி, அப்படி கழுத்து நெரிக்கிற மாதிரி, ஓட்டுற மாதிரி. மழை வராம நம்மளே வந்து படத்துல வர மாதிரி செட் பண்ணிட்டு லைக் இது எப்படி பண்ணுவீங்கன்னு. போட்டோ ஷூட் எடுக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான், ஒரு மெமரிஸ் தான். இருந்தாலும் அதுல வந்து இட்ஸ் வெரி நைஸ் ரைட்டிங் யார். அவ்வளவும் போச்சே, தமக்கு கல்யாணம் முடிச்சு முடியல. வெச்சாம்பாரு அப்ப எனக்கு எஃபோர்ட் எடுக்கல, அது வரைக்கும் அங்க போனவங்க. அவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவா படங்கள்லாம் பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஷூட் பண்ணணும். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டே வந்து பையனை மீட் பண்றதுக்கு ஒரு சாக்கா வச்சு. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? ஆனஸ்டா அது ஒரு சாக்கு, எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என் பர்சனாலிட்டியை பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. மணப்பெண் கூட ஓகே, மணப்பையெல்லாம் தடுமாறான். நீங்க பாருங்க, நான் இங்கேயே பார்த்தேன், வெட வெடங்க. ஐயோ போச்சே.
இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தலாம் வாங்க இங்க வந்து பெண்களுக்கான போட்டோ ஷூட் தான் நடக்குதுங்க. அதுல ஆண்கள் கொஞ்சம் துணையா போறீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. முட்டி போட்டு ரோஸ் கொடுப்பது, தூக்கி பிடித்து கொண்டிருப்பது, அந்த மாதிரி. ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக எனக்கு அதுவே புதுசு புதுசா இருந்தது. எது போதும்டா, எனக்கு எப்போது முடியும் தான் இருந்தது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. 4 வாட்டி கேட்டிருப்பேன், எப்படா முடிப்ப அப்படின்னு. ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எப்படா முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அது பாட்டு போயிட்டே போற வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஐயோ இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு போறவே போத்திக்கிட்டு கிளம்புட ஆறானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன தெரிகிறது? என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்க கப்பிள்ஸ்? சொல்லிரவா சொல்லுங்க. என்ன தயார் பண்ணிப்பேன் சார். பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். நம்மள ரெடியா ஆமா, அன்னைக்கு தான் வந்து சலூன் கடைக்கெல்லாம் போய் நல்லா ஃபேஷியல், நல்லா காஸ்ட்லியான ஃபேஷியலை போடுங்க, போட்டோ ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்மள ரெடி ஆயிக்குவேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகுற மாதிரி ஒரு போட்டோ ஷூட்னா சரி ஓகே, ஒரு பாக்குற மாதிரி இருக்கணும். செஞ்சு காமிச்சாங்கல்ல, அதுலயே 2 இது வந்து எனக்கு கூட தான் தெரிஞ்சது. என்னடி சொல்ற? வெட்டிங் போட்டோகிராஃபியுமே அப்படிதான் இருக்கு. வெட்டிங் ரிசப்ஷன்ல ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. மண்டபத்துல ரிசப்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாம், நாங்க பிரைவேட்டா போய் பண்ண கூடாதா? மண்டபத்துல பப்ளிக் அப்படினா உங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இது வந்து பப்ளிக்கா தான நாங்க போஸ்ட் பண்ண போறோம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. எல்லாரும் அந்த போட்டோஸை பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பா தான் இருக்கு. அக்கா அப்படி கிடையாது. வீட்ல வந்து அந்த போட்டோ பார்க்கலையா? எங்க அப்பா தான் ஆல்பமே போட்டாரு. அப்பா போட்டிருப்பாரு சார். அப்பா எத்தனை தடவை எடுத்து பார்த்திருப்பாருன்னு சொல்லுங்க. அவர் பார்க்கும்போது அவருக்கே ஒரு கூச்சம் இருக்கும். எல்லாரும் அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவான். கிட்டே இந்த முன்னாடி காமிக்காத. ஆமா, அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க. they are comfortable. போட்டோ எடுக்கிற நாங்களும் கம்ஃபர்டபிள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதான் பிரச்சனையே. உங்க போட்டோஸ் காமிக்கும் போது இந்த மாதிரி போட்டோஸ் காமிச்சாங்க அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கு. என்ன முனங்கலி? நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இது முக்கா கல்யாணம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவர்கள் எதிர்ப்பதன் பின்னணியில 4-5 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு செக்யூரிட்டி சொல்றாங்க. ரெண்டாவது நம்முடைய கல்ச்சர்ல கிடையாது. என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பையனும் பொண்ணு இப்படி சேர்ந்து போட்டாலாம் எடுத்துக்கலாம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான். அப்புறம் கொஞ்சம் இது ஆபாசமோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இவங்களுக்கு. புரிஞ்சதா? ரொம்ப ஆசை. பட் எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க அப்படியே எனக்கு ஈவன் பியூட்டிஷியன் கூட வைக்கல. அவளும் பெண் தானே. சார் அங்கதான் சார் நிக்கிறாங்க. சார் வாங்க சார் கொஞ்சம். என்ன என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. உங்களுக்கு மட்டும் காரக்குடி பக்கம் எடுக்கிற மாதிரி பழைய போட்டோ எடுக்கிற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. பாத்து பாத்து முட்டி போட்டு இருக்கணும். என்னமா செய்றீங்க? இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். போட்டோ ஷூட் எடுக்கிறங்கிற பேர்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏய் சிங்கிள் பட்டு உயிரை விட்டுறாத, ஓடி போயிடு. கான்ஃபிடன்ட் இல்லாத பாய்ஸ் வரட்டா.